செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியிலும் மற்றும் மதுராந்தகம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியிலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னையில் இருந்து திருச்சி வழியாக, அதாவது திருச்சி செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தீபாவளியை முன்னிட்டு தொடர்ந்து 4 நாட்களில் விடுமுறை என்பதால் சென்னையில் பணிபுரிந்து வந்த தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கார், இருசக்கர வாகனம், அரசு பேருந்து, தனியார் பேருந்து மற்றும் இதர வாகனங்களிலும் சென்று வருகின்றனர். இதனால் நேற்று மாலையிலிருந்து லட்சக்கணக்கான பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க துவங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த சென்னையில் இருந்து அதிகப்படியான வாகனங்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்வதால் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியிலும் மதுராந்தகம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியிலும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த படாளத்தில் இருந்து புக்கத்துறை வரை செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் பணி அமைக்கும் பணி நடைபெறுவதால் அதிகப்படியான வாகனங்கள் வேகமாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் படாளம், புக்கத்துறை மற்றும் மாமண்டூர் வரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்தி.